ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் எதிர்பார்த்துருந்த காலி இடங்கள் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து 8th 10th 12th டிப்ளமோ, டிகிரி, MBBS, BSMS, BUMS இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் என்னென்ன வேலைவாய்ப்புகள்லாம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 9,000லேருந்து மேக்ஸிமம் அப்படின்னா 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 17 செப்டம்பர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலிமா கொடுக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்கள்லையும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொன்றா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டாப் கார்னரில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. கடைசி 3 மாதத்தில் எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்கு பழைய ஃபோட்டோவை ஒட்டவே ஒட்டாதீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகேட் நேம், உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகப்பனார் அல்லது கணவர் பெயர். கல்யாணம் ஆன பெண்கள் மட்டும் நீங்கள் கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க ஆண் பெண் இருபாலரும் உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுவும் அவங்க கொடுத்துருக்க அந்த அதே ஃபார்மேட்டில் DD/MM/YYYங்கிற அந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது உங்களுடைய வயது, உங்களுடைய ஏஜ் இப்போ வரைக்கும் என்னாச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஐந்தாவது கம்யூனிட்டி, எந்த சாதியை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 7th எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ 2-3 இடத்துல எல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அதை தனியாக ஒரு பேப்பரில் எழுதி அதை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. தனியாக ஒரு பேப்பரில் சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. எந்த ஆர்கனைசேஷனில் எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, என்ன டெசிக்னேஷனில் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அதை ஒரு தனி பேப்பரில் நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு அதை மென்ஷன் பண்ணி அதை இது கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணணும் நீங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டை பார்த்து அதுக்கான நம்பர் என்ன அப்படிங்கிறத கிளியராக அதில் மென்ஷன் பண்ணிங்க. அண்ட் தென் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் இருக்குது அப்படின்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு நம்பரில் கால் பண்ண முடியல, ரீச் ஆகலை, நாட் ரீச்சபிள் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரே நம்பர் தான் இருக்குன்னா உங்கள் வீட்டில் இருக்க இன்னொருத்தவங்களோட நம்பரையும் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஆல்டர்னேட்டிவ் நம்பருக்கு. இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி மொபைல் சுவிட்ச் ஆஃப் இருக்க சூழ்நிலையில் மெயில் கூட அனுப்பலாம். அந்த ரீசனுக்காக உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதன் கீழே வந்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் உங்களுடைய ஊர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டேட், நீங்கள் என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளிகன்ட் சிக்னேச்சர்,
மறக்காமல் சிக்னேச்சர் போட்டு அனுப்பணும். நீங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி இந்த அப்ளிகன்ட் சிக்னேச்சரை போடாமல் வச்சுட்டிங்கன்னா அதை ஒரு ரீசனாக வச்சு கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு தான் நீங்கள் அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும், ஐடி ப்ரூஃப் வைக்கணும், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது எல்லாத்தையுமே கம்பல்சரி வச்சு தான் அனுப்பணும். அதே மாதிரி நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் வைக்கணும். ஒரிஜினல் எதுவுமே வச்சு அனுப்பிச்சிடாதீங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பியில் கீழே எண்டில் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானிக்கு பார்த்தீங்கன்னா பியூஎம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 34,000 ரூபாய் சம்பளம். மருந்து வழங்குவர் ஃபார்மாசிஸ்ட், இதில் சித்தாவில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி சித்தா இல்லை டிப்ளமோ இன்டிகிரேட்டட் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபார்மசியில் ஆயுர்வேதா, அதே டிப்ளமோ ஃபார்மசி ஆயுர்வேதா இல்லை இன்டகிரேட்டட் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். யுனானி டிப்ளமோ ஃபார்மசி யுனானி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ ஃபார்மசி ஹோமியோபதி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா இன்டகிரேட்டட் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பல்நோக்கு பணியாளர்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் மினிமம் 8வது தமிழ் நன்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். மந்த்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் டேக்கு 300 மந்த்லி 9,000 ருபீஸ் உங்களுக்கான சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆயுஷ் மருத்துவர் சித்தா, இதுக்கு பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 40,000 ரூபா மாத சம்பளம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சிகிச்சை உதவியாளர் பெண், இதுக்கு டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 15,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர், இதில் பார்த்தீங்கன்னா 4 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 55 வயதுக்குள்ளே நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, மினிமம் 18 மேக்ஸிமம் 55 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மந்த்லி 10,000 ருபீஸ் உங்களுக்கான சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. தென் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மருத்துவ பணியாளர்னு சொல்லுவாங்க. 6 காலியிடங்கள். நீங்கள் 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மந்த்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்களுக்கு மந்த்லி 6,000 ருபீஸ் உங்களுக்கு சேலரி வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட், இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபிசியோதெரபி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 13,000 ரூபாய் சேலரி. சோசியல் ஒர்க்கர், போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா சோசியாலஜி அல்லது சோசியல் ஒர்க்கர் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 23,800 ரூபாய் சம்பளம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 13,500 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. எம்எம்யூ டிரைவர், இதுக்கு 8வது பாஸ் பண்ணிக்கணும். கூடவே உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா போதும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 13,500 ரூபாய் சம்பளம். லேபர் எம்எம்யூ அட்டெண்டன்ட் கம் கிளீனர், இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 8,500 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர், இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சோசியல் சயின்ஸ், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர் மெக்கானிக் இதில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 ரூபா உங்களுக்கான சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃப், இதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. 8,500 ரூபா சம்பளம். மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இதுக்கு டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 18,000 ரூபாய் சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல், அதாவது பல்நோக்கு சுகாதார பணியாளர், அப்படி இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, சுகாதார ஆய்வாளர் நிலை 2. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ், எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இதில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 14,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி மேலாளர், வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இதில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 ரூபாய் சேலரி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேறு டிகிரி முடிச்சிருக்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 13,500 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. எம்எம்யூ டிரைவர் 8வது பாஸ் பண்ணிக்கணும். கூடவே ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வேணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 13,500 ரூபா சம்பளம். இடைநிலை சுகாதார பணியாளர் எம்எல்ஹெச்பின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிப்ளமோ டிஜிஎன்எம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். பல்நோக்கு சுகாதார பணியாளர் அல்லது சுகாதார ஆய்வாளர் நிலை 2 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படி இல்லைன்னா சுகாதார ஆய்வாளர் நிலை 2, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்பில் முடிச்சுட்டு
நீங்கள் அவங்க சொல்லியிருக்க அதாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படி இல்லைன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 14,000 உங்களுக்கு கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஏஎன்எம் நீங்கள் ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் 35 வயதுக்கு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. MPHW மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒன்றில் பார்த்தீங்கன்னா 31/8 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான அட்ரஸை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றிலையுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் அதிலே கொடுத்துட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தோடது பார்த்தோம். சரி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்பப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, விருதுநகர், அரியலூர், புதுக்கோட்டை, நீலகிரி, செங்கல்பட்டு மற்றும் கோயம்புத்தூர். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 31/8/2024 தான் லாஸ்ட் டேட். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு 6/9/2024 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. நாமக்கலுக்கு 17/9/2024 லாஸ்ட் டேட். காஞ்சிபுரம் 12/9/2024 லாஸ்ட் டேட். மதுரை 17/9/2024 லாஸ்ட் டேட். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்துமோ அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்தோட வந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துருச்சா இல்லையான்னு சொல்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.